Welcome to my channel. Assalamu alaikum. Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்ப சூப்பரா டேஸ்டான எக் முர்த்தபா எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அதாவது எக் லாப்பை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மாவு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், சீனி 1 டீஸ்பூனை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா அதாவது சோடா உப்பு ஒரு சிட்டிகை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு மாவு பிணையிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நான் மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மைதா மாவு இன்றைக்கி நான் 1/2 கிலோ இதில் சேர்த்துருக்கேன், அதாவது 500 கிராம். இப்போ இதை நல்லா நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம். உங்களுக்கு மாவு பிசைகிறதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மாவெல்லாம் நல்லா பிணைஞ்சி மாவு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதோட பதம் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்கணும், அதுமாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்ததுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக பால் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு இன்றைக்கி 1/2 கிலோ மாவுக்கு மொத்தம் 12 வந்துச்சு. இதை இப்போது நல்லா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெயிலேயே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. மாவு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸ்டஃபிங்ஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வெங்காயம் 6 நல்லா பெரிய சைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி 1, பச்சை மிளகாய் 2, புதினா மல்லி ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு முட்டை. இப்போ நம்ம எப்படி ஸ்டஃபிங்ஸ் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேனில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா மல்லி எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி கையால் நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக தேவைப்படுச்சு நீங்கள் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் எண்ணெய் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மசாலா காய்கறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு முட்டை இதில் ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ முட்டை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. நம்மளோட எக் ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போது 30 நிமிஷம் எண்ணெயில் நல்லா மாவெல்லாம் ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம மாவை இது மாதிரி வளர்த்து எடுத்துக்கலாம். வளர்த்து எடுத்துக்கும் போது அதில் ஓட்டை எதுவும் விழாமல் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது மாதிரி இப்போ நல்லா வளர்த்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம எக் ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணிடலாம். 3லேருந்து இல்லைன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எக் ஸ்டஃபிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதோட ஓரத்தில் 4 பக்கமும் இது மாதிரி மடிச்சிடலாம். அவ்வளோதான், இதுமாதிரி மடித்து விட்டுடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டையை ஆட் பண்ணிவிட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதெல்லாம் பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த முட்டை நம்ம முர்த்தபா மேலே அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போது தவாவில் நம்ம லாப்பையை பொரிச்சு எடுக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ லாப்பையை நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். லாப்பையை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையை லாப்பை மேலே அப்ளை பண்ணிக்கலாம். லாப்பைக்கு 2 சைடுமே இது மாதிரி முட்டையை அப்ளை பண்ணிக்கோங்க.
இந்த தடவை நம்ம எக்ஸ்ட்ரா திங்ஸ் ரெடி பண்ணி வச்ச மாதிரி சிக்கன் இல்லைனா மட்டன் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஃப்தார் டைமுக்கு நம்ம இது மாதிரி லாப்பை அதாவது முர்த்தப்பா ரெடி பண்ணி வைக்கலாம், நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நான் லாப்பையே 2 பக்கமும் நல்லா பொன்னிறமான கலரில் பொரித்து ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எக் முர்த்தப்பா அதாவது எக் லாப்பை ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எக் முர்த்தப்பா ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். Bye. Bye. Bye.